பொதுக்கூட்டத்துல விஜயண்ணா ஸ்பீச் கொடுத்தாரு. விஜயண்ணா ஸ்பீச்னு சொன்னாலே போதும், சட்டமன்றமா இருக்கட்டும், பொதுக்கூட்டமா இருக்கட்டும், இல்ல மாநாடா இருக்கட்டும், எல்லா பக்கமும் அவங்க தொண்டர்களும் மக்களும் ரொம்ப உற்சாகமாயிருவாங்க. அதுவும் அவர் பேசுறதுக்கு முன்னாடியே. ஏன்னா அவர் பேச்சுல ரொம்ப நாளா எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கும் கேலிகளுக்கும் ஒரு பெரிய பதிலடி கொடுக்குற விதமா தான் இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த பொதுக்கூட்டத்திலையும் பேசியிருக்காரு. சரி, அவர் என்ன பேசியிருக்காரு, அதுக்கு அரசியல் தலைவர்கள் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஷார்ட்டா இந்த வீடியோல பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? This is Voice of Uma. Keep yourself updated. ஃபர்ஸ்ட் கரூர் துயரம் ஏன் நடந்துச்சுன்னு ரீசன் சொன்னாரு. ஒரு டைம் அரியலூர்ல பிரச்சாரம் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதா இருந்துச்சு. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸார் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் கரூர்லயும் லேட் ஆச்சு, கூட்டமும் அதிகமா இருந்துச்சு. ஸோ கரூர் போலீஸ்க்கு அதை கேன்சல் பண்ணக்கூடிய ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அதை கேன்சல் பண்ணல. ஆனா கரூர் போலீஸே விஜயண்ணாவை பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து விட்டாங்க. ஸோ அது ஃபுல்லாவே ஒரு நாடகம், திட்டமிட்ட சதின்னு சொல்லி டிஎம்கே மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஸோ அதுக்கு எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கேஸ் சிபிஐல விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிபிஐல இருக்கிற கேஸை பத்தி பொதுக்கூட்டத்துல பேசக்கூடாது. இந்த மாதிரி டிஎம்கே மேல குற்றச்சாட்டு சொல்றது ரொம்ப தப்பு. பொறுப்பு இல்லாம பேச வேண்டாம், முதலமைச்சர் மாதிரி பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து விஜயண்ணா ரொம்ப ஹைப் ஆகி பேசினாரு. வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுவீங்களா, இவ்வளோ நாடகத்தை நடத்திட்டு நான் போய் ஒளிஞ்சிட்டேன்னு வேற சொல்றீங்க, இந்த மாதிரி பேசிட்டு ஒரு பஞ்ச் டயலாகும் எடுத்து விடுறாரு. பணமா ஜனமானு வந்தா நான் ஜனம் பக்கம் தான் போவேன்னு ரொம்ப ஆவேசத்தோட பேசினாரு. ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? யார் என்ன ஒன்னாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். நெக்ஸ்ட் சட்டசபையில நடந்த விஷயம் நம்ம எல்லாரும் லைவ்லயே பார்த்திருப்போம். பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடனே எடுத்தாங்க பாருங்க ஓட்டம். எதுக்கு வெளிநடப்பு பண்ணாங்கன்னே தெரியல. நானே அப்படி என்னடா பேசினேன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி சொல்லி டிஎம்கே வெளிநடப்பு பண்ணதை சுட்டி காமிச்சாரு. எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. அடுத்து வாழைத்தரங்க செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா பேசினா உடனே எழுந்து ஓடுறாங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டாங்கன்னு சொல்லி நக்கலா சிரிச்சாரு. அதுக்கப்புறம் பேசினா விஜய்க்கு அரசியல் பேச தெரியலன்றாங்க, பேசலன்னா பேசுன்றாங்க. ஸோ என்ன பண்ணாலும் பேசுற கூட்டம் பேசிட்டு தான் இருக்கும். அடுத்த டைம் சட்டசபையில பேசுறப்ப கதவு இழுத்து மூடிட்டு தான் பேசணும்னு சொல்லி சொன்னாரு. அடுத்து அவரோட ஆட்சி பெருமைகளை சொன்னாங்க. லஞ்சத்தை டோட்டலா ஒழிச்சிட்டோம், ஒரு பைசா கூட யாரும் வாங்குறது இல்ல, வேலையில டக்கு டக்குன்னு நடக்குதுன்னு சொன்னாரு. அப்புறம் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அமலுக்கு வந்துருச்சு. நடுவுல நான் ரீல் மாமன் இல்ல ரியல் மாமன் டயலாக்ல சொன்னாரு. தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரீல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஆபீஸ்ல யாராச்சும் லஞ்சம் கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது எங்க அண்ணனோட ஆட்சின்னு தைரியமா சொல்லுங்கன்னு சொன்னாரு. அடுத்து எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜிய கரூர் கம்பெனிக்காரன்னு சொன்னாரு. ஒரு கேஸ் விஷயமா அவர் என்கொயரி கூப்பிட்டதுக்கு தலைமறைவாயிட்டாரு. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. அதுக்கு செந்தில் பாலாஜி என்ன ரிப்ளை பண்ணிருக்காருன்னா, அன்னைக்கு கரூர் துயர சம்பவம் நடந்தப்ப பாட்டில்லாம் தூக்கி வீசிட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லிட்டு ஓடுனது யாருன்னு மக்களுக்கு தெரியும், மக்கள் கூட நின்று ஹெல்ப் பண்ணது ஸ்டாலின் சார் தான் தெரியும்னு சொன்னாரு. அடுத்து எக்ஸ் மினிஸ்டர் ஏவாவேலு அவரே விஜயண்ணா விட்டு வைக்கல, இங்க இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டிட்டு சிங்கப்பூர்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கலைச்சாரு. ஸோ எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி ஏவாவேலுவும் என்ன கேஸ்ல மாட்டிருக்காங்கன்னு நான் இதுக்கு முன்னாடி வீடியோல பேசியிருக்கேன்.
ஸோ அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. அடுத்து விஜய் நான் பேசும்போது டிவிகே சார்பா ஒரு நினைவு தூண் ஒன்று கரூர்ல அமைக்க போறோம்னு சொன்னாங்க. எதனாலன்னா இனி வரப்போற ஜென்ரேஷனும் இந்த கரூர் சம்பவம் பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு நினைவு சின்னம் அமைக்க போறோம்னு சொன்னாங்க. அதுக்கு எக்ஸ் மினிஸ்டர் SS சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா, நினைவு சின்னம்னு சொல்றீங்களா, எதை வைக்க போறீங்க? அன்னைக்கு முதுகு காமிச்சிட்டு தானே ஓடுனீங்க, அப்ப முதுகு தான் நினைவு சின்னமா வைக்கணும்னு சொல்லி விமர்சனம் பண்ணாரு. ஃபைனலி இடைத்தேர்தலுக்கு வந்துட்டாரு. இதுவரைக்கும் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணதை விட நீ வரப்போற இடைத்தேர்தல்ல இன்னும் அதிகமா வாக்களிங்கன்னு சொல்லி அங்கிருந்து அரசு பணி நியமன விழாக்கு போயிட்டாரு. கரூர் சம்பவத்துல இறந்தவங்களுக்காக அந்த குடும்பத்தை சேர்ந்த 31 பேருக்கு அரசு பணி நியமன ஆணை வழங்கினார் விஜய். அதுக்கு சில எதிர்கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி அரசு பணி கொடுத்து மக்களை டைவர்ட் பண்ணக்கூடாது, இது வந்து தவறான முன்னுதாரணமா இருக்குன்னு சொன்னாங்க. இதை எதிர்த்து சில எதிர்கட்சிகள் சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸ் போட்டாங்க. ஆனா நீதிபதிகள் தற்காலிக அரசு பணி கொடுக்கலாம்னு கேஸை ஒத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி அரசு பணி கொடுக்கறது ரொம்பவே நல்லது, இதை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கருணை அடிப்படையில வேலை கொடுத்தா ப்ராப்பரா TNPSC எக்ஸாம் எழுதிட்டு வரவங்களுக்கு சீட் குறையுது. ஸோ இப்படி அரசு பணி கொடுக்கறது சரியா தவறா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஹைலைட்டான நியூஸ், சிஜேபி பார்ட்டில சோனம் வாங்சுக்கோட ஹங்கர் ஸ்ட்ரைக், உண்ணாவிரத போராட்டம். சிஜேபி பார்ட்டி நீட் எக்ஸாம்க்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மெயின் கோரிக்கை என்னன்னா, நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக்ல நடந்த முறைகேடும் CBSE நடந்த குளறுபடினாலையும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு பதவியை விட்டு விலகணும். இதுதான் அவங்களோட மெயினான கோரிக்கை. பிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி பத்தியும் நீட் எக்ஸாம்ல நடந்த முறைகேடு பத்தியும் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. நீட் எக்ஸாம்க்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி தன்னோட ஃபர்ஸ்ட் போராட்டத்தை ஜூன் 6 அன்னைக்கு நடத்தினாங்க. டெல்லியில ஜந்தன் மந்தின்ற ஏரியால தன்னோட அமைதி போராட்டத்தை முதல் முறையா நடத்தினாங்க. சோனம் வாங்சுக் அவர்கள் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அந்த ஃபர்ஸ்ட் போராட்டத்திலே கலந்துக்கிட்டாரு. இப்ப சிஜேபி பார்ட்டி தன்னோட 2வது போராட்டத்தை டெல்லியில சேம் ஜந்தன் மந்தின்ற இடத்துல ஜூன் 20 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்கும் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இதுல சோனம் வாங்சுக் அவர்கள் மட்டும் உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு. இன்னையோட 18 டேஸா அவர் எதுவுமே சாப்பிடாம போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு. அவர் உடம்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் 8.5 kgs குறைஞ்சிருக்காரு. பிபி அண்ட் சுகர் லெவல் ரொம்ப லோவா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. சோனம் வாங்சுக்கோட உண்ணாவிரத போராட்டம் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கனால எல்லா பக்கம் இருந்து அரசியல் தலைவர்கள் எல்லாத்த விடவும் உயிர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபாஸ்டிங்கை சீக்கிரமா முடிக்க சொல்லி போன் கால்ஸ் இருந்து பல அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தினாங்க. MP கனிமொழி அவர்களும் நீங்க சீக்கிரமா ஃபாஸ்டிங்கை முடிக்காட்டி இன்னும் உங்க உடல்நிலை ரொம்ப மோசமா போயிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபார்மர் CM ஆஃப் மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரே அவர்களும் எக்ஸ் தளத்துல நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், ஸோ ப்ளீஸ் எண்ட் ஆஃப் த ஃபாஸ்டிங்னு போட்டிருக்காரு. பட் சோனம் வாங்சுக் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் உடல் அளவுல ரொம்ப வீக்கா இருக்கேன், அது எனக்கே தெரியும், ஆனா மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன்னு சொல்றாரு. ஸோ நீட் ப்ரீ எக்ஸாம்காக 14 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணுன்ற குறிக்கோள்ல தெளிவா இருக்காருன்னு நமக்கு தெரியுது. ஆன் தி அதர் சைட் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எந்தவித ரிப்ளையும் பண்ணாம ரொம்ப சைலண்டா இருக்காரு. இத பத்தி டெல்லி ஹைகோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது சோனம் வாங்சுக்கு ஃபோர்ஸ் ஃபீடிங்காவது பண்ணுங்க, கட்டாயப்படுத்தியாவது சாப்பிட வச்சிருங்க. ஏன்னா இதுக்கு மேலேயே அவர் சாப்பிடாம இருந்தாருன்னா இன்னும் 2 டேஸ்ல அவர் உடல் கவலைக்கிடமா போயிடும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சிஎம் விஜயின் பெரம்பூர் கான்ஸ்டிடுவன்சி முதலமைச்சரா ஜெயிச்சதுக்கு அப்புறமா தன்னோட தொகுதி பெரம்பூர் கான்ஸ்டிடுவன்சிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காரு. அங்க போய் MLA ஆபீஸை திறந்து வச்சிருக்காரு. அப்புறம் தன்னை ஜெயிக்க வச்சதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு புது ரேஷன் கார்டு, அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாமே அவரே கொடுத்தாரு. அந்த தொகுதி மேம்பாட்டுக்காக 1013 கோடி நிதி ஒதுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் போக்குவரத்து கழகம், பெட்ரோல் பங்க்னு எல்லா பக்கமும் ஆய்வு செஞ்சாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவரான அண்ணாமலை அவர்களின் முதல் மாநாடு ஜூலை 13ஆம் தேதி பொள்ளாச்சியில போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. அதுல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க நான் மட்டும் லீடர் கிடையாது, இருக்கிற எல்லாருமே லீடர் தான், நானும் ஒரு தன்னார்வலர் மாதிரி தான் வேலை செய்வேன். இந்த அமைப்பு ஆரம்பிச்சதுக்கு காரணம் அதிகாரத்தை பிடிக்கணும், எல்லாத்தையும் பிடிச்சி கீழே தள்ளணும், நான் தான் பெஸ்ட்னு சொல்லி பதவியில உட்காரணும் அப்படின்ற நோக்கமே கிடையாது. ஒரு நல்ல தமிழகத்தை எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணும், அதுதான் மெயினான குறிக்கோள்னு சொன்னாரு. வீத லீடர்ஸ் அமைப்பு ஆரம்பிச்சு 38 நாள்ல இதுவரைக்கும் 19 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கன்னு ரொம்ப பெருமையா சொன்னாரு அண்ணாமலை அவர்கள். அது மட்டும் இல்ல, 2031ஆம் ஆண்டுல தமிழகத்துல
பெரிய அரசியல் கட்சியா உருவெடுக்கும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களும் அங்கிருந்த தொண்டர்களும் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. அது என்னன்னா, நான் எப்பவுமே எந்த சூழ்நிலையுமே எந்த ஒரு போதைப் பொருளும் தொடமாட்டோம். நாம மட்டும் இல்ல, சுற்றி இருக்கவங்க யாரையுமே போதைப் பொருள் யூஸ் பண்ண விட மாட்டோம். இனிமேல் புதுசா வைன் ஷாப்புகளும் பார்களும் திறக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். கல்லூரிகளுக்கும் கோயில்களுக்கும் அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவோம். இந்த மாதிரி பிளட்ஜ் எடுத்துக்கிட்டாங்க வீத லீடர்ஸ் அமைப்பு. அதுக்கப்புறம் ஒரு மரியாதை நிமித்தமா முதலமைச்சர் விஜய் இனிமேல் சிஎம் சார்ன்னு தான் கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதோட டிவிகே கட்சி மினிஸ்டர்ஸ் எல்லாம் செங்கோட்டையனை தவிர எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ்ன்றதுனால அவங்க யாருமே தப்பே பண்ணாம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ணுவாங்க. ஸோ அவங்கள கிண்டலும் கேலியும் பண்ணாம அவங்கள தூக்கி விடணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா முதலமைச்சர் விஜய இத்தனை பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அடுத்து ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுல ஃபர்ஸ்ட் அவரோட ஆட்சி காலத்துல இருந்த பெருமைகளை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறதெல்லாம் ஒரு ஆட்சியா, என்னதான் ஆட்சி நடக்குது, இது வரைக்கும் 60 நாள் ஆச்சு, மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க முதலமைச்சர் விஜய், சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம்னு ஒண்ணு செஞ்சிருக்காங்க. பட் அதுவும் டோட்டல் வேஸ்ட், பயன் இல்லாம தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கரூர் மாவட்டத்துல அவர் பேசுறது பொறுப்பில்லாத பேச்சு, ஒரு முதலமைச்சர்னா முதலமைச்சர் மாதிரி பேசணும், இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாங்க எந்த கூட்டுக்களவாணியும் வைக்கல, ஏடிஎம்கே டிஎம்கேவோட சேருதுன்னு சொல்றதெல்லாம் வதந்தி, நாங்க அந்த மாதிரிலாம் இந்த முடிவு எடுக்கல, முதலமைச்சர் விஜய் தான் களவாணி, குதிரை பேரம் செய்து எம்எல்ஏக்களை வாங்குறதுல அவர் கில்லாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏடிஎம்கேல நின்று ஜெயிச்ச 6 எம்எல்ஏக்கள் இது வரைக்கும் டிவிகே கட்சிக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால கூட அவர் அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சியினால்தான் இப்ப இருக்க தாவேகா கட்சி ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா தாவேகா கட்சியில இருக்கிற ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் ஒவ்வொன்று சொல்றாங்க, தினமும் அவங்க கருத்துக்களை மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அவர் சொல்றது விசிகா கட்சி திருமாவளவன் அவர்களை தான். அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் விஜய்க்கு அரசியல் ரீதியா யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தான் பதவியும் பொறுப்பும் கொடுக்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் தான் டெல்லியில சிறப்பு பிரதியா போட்டிருக்காரு. இதே மாதிரி அவரோட ஹேர் ஸ்டைலிஸ்ட், அப்புறம் மேக்கப் மேன், இவங்க எல்லாருக்கும் அரசு பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாரு. இந்த மாதிரி தாவேகா ஆட்சியையும் முதலமைச்சர் விஜயையும் இபிஎஸ் அவர்கள் விமர்சனம் செய்து பேட்டி கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி வீக்லி அப்டேட் நியூஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் உமா. கீப் யுவர் செல்ஃப் அப்டேட். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.